ஸோ ஹாய் காம்ரே. ஸோ எஸ், என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து நான் வந்து ரீசெண்டாக ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப நாளாக நீங்கள் வந்து கேட் கீப்பிங் பண்ணி வச்சுருந்த சாங்கை வந்து இப்போ வந்து கேட்டு ஓப்பன் பண்ணி விடுங்க, அது எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்க பாட்டை வந்து சீக்ரெட்டாக அவனே வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சப்போஸ் அது தெரிஞ்சோ தெரியாமலே வெளில இந்த சோஷியல் மீடியா கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா அந்த பாட்டை போட்டு அறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே வந்து டே ப்ளீஸ் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணாங்கடா, கேட் கீப்பிங் பண்ணுங்கடா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய மீம் வந்துச்சு. நீ அந்த பாட்டெல்லாம் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிலாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பாட்டை பற்றி சொல்கிற அளவுக்கு, அந்த பாட்டை பற்றி மியூசிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு இசை ஞானம்லாம் கிடையாது. பட் அந்த பாட்டை கேட்குறப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரெஸ்பான்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அண்டர் ரேட்டட் ஆனா தெரியாதுங்க, குளிர்தா புள்ள சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து அந்த ஒத்த செருப்பு படத்தில் வரும், பார்த்திபன் படத்தில் சித் ஸ்ரீராம் பாட்டிருப்பாரு சானா மியூசிக்கில், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லைனை வந்து கண்டிப்பாக எல்லாரும் ரீல்ஸில் கேட்டிருப்பீங்க. வெக்கத்தில் ரவிக்கத்தச்சு மொத்தத்தில் ஜிமிக்கி வச்சா போதாதோ பூங்கோதையே, ஓ சந்திரனை தோலுரிச்சு ஒத்த பக்கம் தோடி வச்சா போதாதோ பூங்கோதையே. ஸோ இந்த பாட்டை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும். லிரிக்ஸ் ஆகட்டும், இல்லை சித் ஸ்ரீராம் பாடின அந்த அவருடைய அந்த வோக்கல்ஸாக இருக்கட்டும், பின்னாடி வர மியூசிக்குமே வந்து ரொம்ப சூதிங்காக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலை தரும் இந்த பாட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காதலை யார் முதலில் சொல்வது நீயா அல்ல நானா அப்படின்ட்டு. நான் வேற ஏதோ பாட்டை நினச்சி பாடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு, அதையுமே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். காதலை யாரடி முதலில் சொல்வது நீயா இல்லை நானா, நான் சொன்னால் நீ வெட்கத்தில் சிவப்பாயா இல்லை அடிப்பாயா, நீ சொன்னால் நான் வானத்தில் பறப்பேனா இல்லை மிதப்பேனா, நீ இல்லையே நான் மண்ணிலே இருப்பேனா தொலைவேனா. கோயிங் டு த நெக்ஸ்ட் சாங். இது வந்து வாடி வாடி ஃப்ரம் சென்னை டு சிங்கப்பூர். இந்த பாட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஃப்எம்ல தான் கேட்டேன். ஸோ இந்த சென்னை டு சிங்கப்பூர்ன்ற அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த எஃப்எம் ரேடியோக்கான யூஸ் எல்லாம் முடிஞ்ச ஒரு டைத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு ஒருத்தன் காரில் ஓட்டிக்கிட்டே பாடிக்கிட்டே போவான். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த பாட்டு கேட்கும். ஜிப்ரானோட மியூசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நெஞ்சுக்குள்ளார கொஞ்சம் பேசுவாரியா, உச்சுக்குள்ளார பேச்சு சொல்லி தரியா, கொல்லாம கொல்ல வாச பக்கம் வரியா, வாடி 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 என் கண்ணு குட்டி. இந்த பாட்டும் நல்ல ஒரு வைபான மெட்டீரியல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சஜஸ்டிங் திஸ். ஆக்சுவலி நானே இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு கேட்டு எனக்கு என் ரேடியோவில் பாட்டு கேட்ட நினைவுகள் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த பாட்டை சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லே எட்டிப்பார் தாலே, அந்த பாட்டு நையாண்டி படத்துலேருந்து ஒன்ஸ் அகேன் ஜிப்ரான் மேஜிக்கல். ஆஸ் த தனுஷ் ஃபேன் எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கான படம் தான் இந்த படம். பட் ஸ்டில் இந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு சூப்பர் பாட்டு தான். நெக்ஸ்ட் பாட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போமா. கோரே கோரே பாட்டு சொல்லிருக்காங்க. அப்புறம் லேசா பறக்குது பாட்டு. ஓகே, கோரே கோரே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தெலுங்கு பாட்டு, அவங்க லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். ஆனால் தமிழில் வந்து அந்த மாஸ்கோவின் காவேரி படத்தில் வந்து திருப்பி அந்த பாட்டை வந்து ரீயூஸ் பண்ணுறப்பாப்பில் நம்ம தமிழ் வந்து. இந்த பாட்டில் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் தமிழ் எழுதுனது. முதல் முறை பார்த்தது எந்த நாளும் முதல் வீரல் பதித்தது எவ்விடம், சரியாக சொல்லிவிட்டால் அன்பு இல்லை தப்பு தப்பா சொல்லிவிட்டால் வம்பு, முதல் முறை பார்த்தது எந்த நாளும் முதல் வீரல் பதித்தது எவ்விடம், சரியாக சொல்லிவிட்டால் அன்பு இல்லை தப்பு தப்பா சொல்லிவிட்டால் வம்பு. நான் சொல்லிய உண்மைகள் 100க்கு 100.
பாட்டு வந்து லேசா பறக்குது. அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. அது என்னது வெண்ணிலா கபடி குழு படத்துல வரும் அந்த பாட்டு. ரொம்ப சூதிங்கா இருக்கும். அதை கேட்குறப்பவே ஒரு அந்த கிராமத்து ஃப்ரெஷ்னஸ் கலந்த ஒரு ஒரு சாஃப்டான ஒரு மெலோடியான பாட்டு அது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஒருவேளை யாருக்காவது தெரியாம இருந்துச்சு ரிலீஸ் பண்ணுவோம். எல்லாருமே அதை கேட்டு என்ஜாய் பண்ணட்டும், வைப் பண்ணட்டும். ஒத்த மரம் போல செத்து கிடந்தனே, உன்னை பார்த்த பின்னே உசுறு பொழைச்சது. சொந்தமா கிடப்பியா சாமிய கேப்பேன். காவடி சுமப்பது போல் மனசு காதல சுமக்குதடா. கனவுல நீ வருவ, அதனால் கண்ணு தூங்குதடி. அடுத்த பாட்டு வந்து யாரோடு யாரோ ஃப்ரம் யோகி அப்சல்யூட் ஹீலர் அப்படின்னு சொல்லியிருக்கான். யோகி வந்து ஆமீர் நடித்த படம் தான் நினைக்கிறேன், இல்லையா? ஆமாம், ஆமீர் நடித்த படம் தான். இந்த பாட்டை நானுமே கேட்டதில் ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்க போகிறேன். நதி வந்து கடல் மீது சேரும் போது, புயல் வந்து மலரோடு மோதும் போது, மழை வந்து வேலோடு கூடும் போது, யாரோடு யாரும் எங்கே பஞ்சம் கொண்ட நெஞ்சும் உருவது கொஞ்சம் சிறுகதை தொடுகதையாகுமோ. இது என்ன மாயம் சூரியனில் நீரும் வெண்ணிலவில் விழியலும் தொடங்குமோ. ஸோ நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். கேட்ட வரைக்கும் பாட்டு சூப்பராக இருக்குது. ஏதோ லைஃப்பை பற்றின நிறைய தத்துவங்கள் இருக்க பாட்டு. நான் முத்துக்குமார் எழுதின வரிகள் மாதிரி தான் நமக்கு தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலான்ற இளையராஜா பாட்டை போய் இவங்க சொல்லிருக்காங்க அண்டர் ரேட்டடுன்ட்டு. நான் இவங்ககிட்ட போய் கேட்டேன், இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் அண்டர் ரேட்டடில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, ஷீஸ் அ 2K kid, ஓகேவா? அதுக்கு அவங்க வந்து, ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியவே இல்லை, கேட்டால் இப்படி ஒரு பாட்டு இருக்கான்னு வந்து கேட்குறாங்க, அதுக்கப்புறம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. தெரியாமல் இருக்கவங்களுக்கு இந்த பாட்டை நான் இப்போ போட்டு காட்டுறேன். அவள் பேரை நாளும் ஆசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும். இந்த பாட்டை போயிட்டு தெரியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட நிறைய பேர் சொன்னதை கேட்டு நான் வந்து அந்த செகண்ட் மனசு உடஞ்சி தான் போனேன். பட் அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் தெரிஞ்சிருக்கேன், 2Kல ஒரு 4 பேருக்காச்சும் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம்தான். ஆயிரக்கணக்கான பாட்டை வந்து 80s 90s மோஸ்ட்லி அந்த எண்ட் ஆஃப் த 70s இருந்தே வந்து இளையராஜா போட்டு வச்சிருக்காரு. அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் வேற ஒரு பிளானட்டுக்கே போயிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ணால் ஷோபி மொழி படத்தில் வர அந்த பாட்டு, இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மொழி படத்தில் நம்ம எல்லாருக்குமே அந்த காற்றின் மொழி பாட்டு ரொம்ப பிடிக்கும். பட் அதை தாண்டி இந்த பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். பெண்ணை அறிந்து கொண்டு இயல்பை அழகு என்றே பூவை வரைந்து அதிலே மீசை வரைய மாட்டேன், மௌனம் பேசும்போது சத்தம் கேட்க மாட்டேன், மூன்றாம் பிறையின் உள்ளே நிலவை தேட மாட்டேன். எல்லாமே வந்து ஒரு சில படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் வந்து லிரிக்ஸ் முதற்கொண்டு அந்த படத்தோட ஒன்றியே இருக்கும். ஒரு சில இடத்துலலாம் இஷ்டத்துக்கு பாட்டு வரும், படத்தோட ஒரு கோர்வையில் உட்காராத மாதிரி. அந்த இடத்துல சும்மா பாட்டு வைக்கணுமேன்றதுக்காக ஷூட் எடுத்துடுவோமேன்றதுக்கான பாட்டு வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே இருக்கட்டும், அந்த ஒரு படத்தோட கோர்வையிலேயே அப்படியே அந்த பாட்டோட மீனிங்கும் பாட்டோட லிரிக்ஸும் வந்து அந்த படத்துக்கே மீனிங் சேர்க்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நான் இந்த மாதிரி வந்து டெடி படத்துக்கு நான் வந்து ஃபீல் பண்ணேன். அந்த ஃபஸ்ட்டு அவன் தனியாக இருக்கப்பா அந்த என் இனிய தனிமையே வரும், அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனப்ப அந்த நம்பிய பாட்டு வரும். இந்த எல்லா பாட்டுலையுமே நீங்கள் லிரிக்ஸ் கேட்டிங்கன்னா அந்தந்த ஸ்டேஜில் ஆர்யாவோட அந்த மைண்ட் செட்டை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த படத்தோடையே ஒன்றி போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் அந்த மறந்தாயேன்ற பாட்டு பிரதீப் பண்ணது வரும். அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த படத்தோட கண்டினியூஷனில் தான் அந்த லிரிக்ஸுமே இருக்கும். அது நிறைய படத்தில் நான் பெருசாக பார்த்தது கிடையாது. படத்தோட கோர்வையிலே இருக்கிறதுனால அது இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த அது ஒரு படமாக இமேஜின் பண்ணி பார்க்குறப்ப அந்த பாட்டு வந்து அதுக்கு இந்த இடத்துலையுமே வந்து ஒரு பாரமாக தெரியாமல் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அந்த படத்தில் ஒரு ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் மாதிரி அந்த இடத்துல அது போய் அழகாக போய் உட்காரும். அந்த மாதிரி தான் இந்த மொழி படத்துலையுமே நான் வந்து ஃபீல் பண்ணேன். ரொம்ப எல்லா பாட்டு வர இடமா இருக்கட்டும், அது வந்து அந்த பாட்டோட லிரிக்ஸாக இருக்கட்டும், அப்படியே படத்தோட ஒன்றி போகிற மாதிரியே இருக்கும். வித்யாசாகர் சாருக்கு ஒரு பெரிய நன்றி இந்த ஒரு
ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்பத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் வரும். ஸோ இதுவுமே வந்து ஒரு நாஸ்டாலஜிக் பாட்டு தான், எஃப்எம்ல அதிகமாக கேட்ட ஒரு பாட்டு தான் இது. இதுலேயுமே லிரிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு சில ஃபேவரட்டான விஷயம்லாம் இருக்கும். இந்த ஜன்னல், ஒரு சீட்டு, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஃபேவரட்டான விஷயம் தான் இருக்கும். அதெல்லாம் கோர்வையாக போட்டு ஒரு பாட்டில், ஒரு ரொமான்டிக் பாட்டில் வந்து அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ தாய்மடி தருகிற அரவணைப்பு, உறங்கிடும் குழந்தையின் குறுஞ்சிரிப்பு, தீப்பிரை போல் படும் நகக்கணுக்கள், வகுப்பறை மேஜையில் இடும் கிறுக்கள், செல்போன் சினுங்கிட குவிகிற கவனம், அன்பே அன்பே நீதானே, பிடித்தவர் தருகிற பரிசு பொருளும், அன்பே அன்பே நீதானே. எழுதும் கவிதையில் எழுத்து பிழைகளை ரசிக்கும் வாசகன் நீதானே. அடுத்த பாட்டு வந்து விழிகளின் அருகினின் வானம். ஸோ இது வந்து ஒரு பிரசன்னா படம் பேர் மறந்துட்டேன். அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். இதுவுமே ஒரு சூப்பரான பாட்டு, லிரிக்கலாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரமேஷ் விநாயகம்னு சொல்லிட்டு இதோட மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம் நிறைய படத்தில். பட் அவர் இந்த மாதிரி அந்த டயத்தில் 2000s வந்து நிறைய படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அவருடைய அந்த ஃபிலிமோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டயத்தில் உங்களே அறியாமல் கேட்டு ரசித்த பாடல்கள் நிறைய வந்து இவர் வந்து மியூசிக் போட்டதாக இருக்கும். கேட்காத ஓசைகள், இதில் தாண்டாத வார்த்தைகள், இமையாடாத பார்வைகள், இவை நான் கொண்ட மாற்றங்கள். சொல் என்னும் ஓர் நெஞ்சம், இதில் இன்னும் ஓர் நெஞ்சம், எதிர்பார்க்காமல் என் வாழ்வில் ஒரு போர்க்காலம் ஆரம்பம். இதயமே துடிக்கிறதா, துடிப்பது போல் நடிக்கிறதா. அடுத்த பாட்டு வந்து இந்நேரம் இந்த நேரம். இது வந்து ஒரு ஆல்பம் சாங், சூப்பர் சிங்கர்ல வந்து ஆதித்யான்றவர் வந்து பாடிருப்பாரு. பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹிந்தி சாங்கு, பட் தமிழ்ல வந்து அவர் பாடினாருன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில தீப்தி சுனைனா அவங்க கம்போஸ் பண்ண, அவங்க நடிச்சிருந்த ஒரு ஆல்பம் சாங்கு. பட் தமிழ்ல வந்து ஆதித்யா பாடுறப்பாப்புல. அந்த பாட்டு கேட்போமா? பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு. ஒரு இன்கம்ப்ளீட் கவிதை எப்படி இருக்குமோ அதை எவ்வளோ ப்ரெசன்டபுளாக பியூட்டிஃபுல்லாக காட்ட முடியுமோ அது மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த பாட்டை. நேரம் இந்த நேரம் பின்னே நகரக்கூடாதா, உன் மீது வந்த காதல் உள்ளே போதையாதா, என் காயம் ஆயுள் காலம் தீரும் போதும் மாறாதா, முன்பாதை ஞாபகங்கள் நெஞ்சில் அணையாதா, அறியாத பூகம்பமாக என்னை ஓர் வார்த்தை ரெண்டாக்குதே, தெரியாத ஒரு காதல் கூடு, அதில் இதயங்கள் மூன்றோடுதே, எங்கிருந்தோ நீ வந்தாயே உறவே, கண்ணிமை போல சேர்வாயோ பிரிவே. ஸோ லிரிக்ஸ் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வாய்ஸுமே, அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாட்டுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்க மாதிரி அந்த ஒரு எஃபெக்டில் இருக்கும். பட் வந்து ஏ ஜிந்தகி உசிக்கே ஹெயின் அப்படின்ட்டு இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஹிந்தி பாட்டெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்டிருக்கேன். ஹிந்தி பாட்டையும் நல்லா கேட்பீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பாட்டை சஜஸ்ட் பண்ணுறேன், கேளுங்க. அடுத்த பாட்டு வந்து ஒரு 4 பாட்டு சொல்லிருக்காங்க. போடா போடி இஸ் ஒன் பியூட்டிஃபுல் சாங். தரன் குமார்ன்ற மியூசிக் டைரக்டர் போட்டிருப்பாரு. அந்த பாட்டுமே வந்து நடுவில் லிரிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். காதல் ஒரு நாள் என் வாசல் வந்ததே, உள்ளே அழைத்தேன் வந்து என்னை கொண்டுதே, கொஞ்சம் வலித்தாலும் இருக்கின்றதே. ஸோ எஸ், நெக்ஸ்ட் சாங்கு வந்து அதிலேயே சொன்ன தூவானம் பாட்டு. இதுவுமே வந்து இமான் சார் கொடுத்த ஒரு மேஜிக்கல் பாட்டு. இது ரொம்ப நல்லா இருக்கும். ரோமியோ ஜூலியட் படத்தில் வந்த பாட்டு இது. இரவுகள் துணை நாடும், கனவுகள் கடை போடும், நீ இல்லை என்றால் நான் காகிதம், விரல்களில் விரல் கோக்க, உதட்டினை உவப்பாக்க, நீ வந்தால் நான் வண்ண ஓவியம், நெஞ்சுக்குள் பொல்லாத 6-7 வீணை ரீகாரம்
வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தி மேலே. இது வந்து ஆக்சுவலி எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. நானுமே வந்து ரொம்ப கேட் கீப் பண்ண ஒன் ஆஃப் த சாங். ஜீவா படத்தில் வர பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. லிரிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாட்டு. அவளை ரசித்து கிடந்து விழிகை வேறாரையும் பார்க்காதே. ஹே அவளை அவளை பழகி தொலைத்த இதயம் வேறாரையும் ஏற்காதே. கருப்பு பேரழகா. ஓகே, இந்த பாட்டு போட்டேன்னா நான் டான்ஸ் அடிப்பேன் நினைக்கிறேன், நீ மறந்து. இப்போதும் உண்மையில் ஞாபகம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிமிர்னு ஒரு படத்தில் வரும், ரொம்ப சூப்பரான பாட்டு. நிமிரில் அநேகமாக எல்லாருமே வந்து நெஞ்சில் மாமலை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. எப்போதும் உண்மையில் ஞாபகம் கேட்டிருப்பீங்களான்னு தெரில, பட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டுமே. சூதிங்க பயங்கரமாக பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. எப்போதும் உண்மையில் ஞாபகம் என் உள்ளத்தை ஈர்த்த பூமுகம். அன்றாடம் உன்னை பார்க்கணும், என் அன்பெல்லாம் கொட்டி தீர்க்கணும். அருகில் வா என அழைக்கவா, விரல் கோர்க்கணும், தோள் சாய்க்கணும். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சாங், பூவாசம் புறப்படும் பெண்ணே. இது வந்து அன்பே சிவம்ல இருக்க பாட்டு, எல்லாருக்கும் தெரியும். இது வந்து கேட் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பாட்டே கிடையாது. ஆனால் அப்படியும் இதை வந்து யாரும் பெருசாக கேட்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப் அ ஃபேவர் அண்ட் டூ லிசன் ஒன்ஸ் அகெயின். வித்யாசாகர் சாப் வந்து கிரேட்ஃபுல் ஒன்ஸ் அகெயின். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு. இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் இந்த பாட்டு வந்து எஸ்பெஷலி ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு ப்ளசண்டான ஒரு சூதிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். புள்ளி சேர்ந்து ஓவியம், உள்ளம் சேர்ந்து உள்ளம் சேர்ந்து காவியம். கூட கூட ஓவியத்தின் பாகமே, கூட கூட காதல் என்று ஆகுமே. ஒரு வானம் வரைய நீல வண்ணம், நம் காதல் வரைய என்ன வண்ணம். என்னை கத்தத்தினம் தொட்டு விரல் என்னும் கோல் கொண்டு நம் காதல் வரைவோமே வா. அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த இவ்வளோதான் எனக்கு வந்து ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு. ஸோ கடைசியாக எனக்கு பர்சனலாக வந்து நான் ரொம்ப நாளாக கேட் கீப்பிங் பண்ண ஒரு சாங்கோட நான் வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஈட்டின்னு ஒரு படத்தில் வந்து உன் சுவாசம்னு ஒரு பாட்டு ஜிவி பிரகாஷே பாடினது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா படத்திலே ஃபுல் சாங் வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப கம்மியாக தான் வரும். உன்னால் திண்டாடினேன், ஐயோ தள்ளாடினேன், பெண்ணே போராடினேன், ஆனால் கொண்டாடினேன். குழந்தையும் குமரியும் இணைந்தவள் இவளென என் மனம் உனக்கண்டு ரசிக்கிறதே. கோபத்தில் சிவந்திடும் கண்ணங்கள் பார்க்கையில் குறும்புகள் செய்திட பிடிக்கிறதே. தடயங்கள் தெரிந்துமே சாட்சிகள் இருந்துமே என எங்கு கடத்துகிறாய். கண்ணில் வெயில் காலம், நெஞ்சில் மழை காலம், அள்ளி தந்தாய் உயிரே. ஸோ இப்போ நம்ம பார்த்த சாங் எல்லாமே நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக ஸ்பாட்டிஃபைல கிரியேட் பண்ணி அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கேட் ஓப்பனிங் அப்படின்ற ஒரு நேமையே வச்சு நான் இப்போதைக்கு இந்த ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டு கேட் கீப்பிங் பண்ணி வச்சிருந்த சாங்ஸை இப்போ கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். என்ஜாய் பண்ணுங்கள், வைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோலேருந்து நான் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வர குட் பாய் காம்ரேட்ஸ், கீப் வைபிங் ஃபார் திஸ் கேட் ஓப்பனிங் பிளேலிஸ்ட். பாய்.